இறைவா, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த உலகத்தில் என்னதான் நடக்கிறது? ஏன் இத்தனை அவலங்கள்? ஏன் இத்தனை போர்கள்? இந்த கேள்விகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எழலாம். ஆனால் இறைவன் முன்னரே இப்படி ஒரு யுகம் தோன்றும் என சொல்லிவிட்டார். இந்த பூமி ஒரு போர்க்களமாக மாறிவிட்டது. சத்தமில்லாமல் விழும் கண்ணீர்கள், செய்திகளில் மட்டும் தோன்றும் மரணங்கள். ஆனால் அந்த எண்களுக்கு பின்னால் உயிர்கள் இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் குண்டுகள் வெடிக்கிறது, மற்றொரு பக்கம் மனிதன் உள்ளம் உடைந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நிலை? யார் இதற்கு காரணம்? முடிவு எங்கே? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும்போது நாம் திரும்பி பார்க்க வேண்டியது ஒரே ஒருவரைதான், இயேசு கிறிஸ்து. ஏனெனில் அவர் முன்பே சொன்னார், மனிதன் மனிதனுக்கு எதிராக எழுவான், ராஜ்யம் ராஜ்யத்திற்கு எதிராக எழும். இது ஒரு நிகழ்வு அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. ஆனால் இந்த இருளில் கூட ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி நம்பிக்கை. இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது, இந்த உலகம் ஏன் இப்படி மாறியது, இந்த சூழலில் நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம். கடைசியில ஒரு ஜெபம், உங்கள் இதயத்தை மாற்றும் ஜெபம். இந்த வீடியோ உங்களை சும்மா விட்டு போகாது. இது உங்களை யோசிக்க வைக்கும், மாற்றும். இப்போதே தொடங்கலாம். வணக்கம், நான் உங்கள் நண்பன் RJSK. உலகம் ஏன் இந்த நிலைக்கு வந்தது? 1. அன்பின் குறைவு. மத்தேயு 24:12 அக்கிரமம் அதிகரிக்கும் போது அன்பு குளிர்ந்து போகும் என்று இயேசு சொல்கிறார். இன்று நாம் அதையே பார்க்கிறோம். மனிதர்கள் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் உயிரையும் பொருட்படுத்தாமல் செய்கிறார்கள். 2. அதிகாரமும் பேராசையும். நாடுகள் அதிகாரத்தை பிடிக்க, வளங்களை கைப்பற்ற, மற்றவர்களை அடக்க முயல்கின்றன. இந்த பேராசை தான் பல போர்களின் அடிப்படை. 3. ஆன்மீக தூரம். மனிதன் கடவுளை விட்டு தூரமாகி போன போது அவன் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் போகிறது. அந்த அமைதியின்மை வெளியில் சண்டையாக வெளிப்படுகிறது. 4வது தீர்க்க தரிசன நிறைவேற்றம். மத்தேயு 24:6 நீங்கள் போர்களையும் போர் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு கூறுகிறார். இது கடைசி நாட்களின் அடையாளங்களில் ஒன்று. இந்த நிலைமையிலிருந்து தப்பிக்க இயேசு என்ன சொல்கிறார்? 1. பயப்படாதீர்கள், இதையெல்லாம் காணும்போது கலங்காதிருங்கள் என்று இயேசு அறிவுறுத்துகிறார். உலகம் குழப்பத்தில் இருந்தாலும் விசுவாசி உள்ளத்தில் அமைதி இருக்க வேண்டும். 2. மனந்திரும்புங்கள். மனிதன் தன் தவறுகளை உணர்ந்து திரும்பும்போது கடவுள் மன்னிப்பார். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக உள்ளது என்பது இயேசுவின் முக்கிய செய்தி. 3. அன்பில் நிலைத்திருங்கள். எதிரிகள் இருந்தாலும் உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள் என்று இயேசு சொல்கிறார். இது உலகம் பின்பற்றாத மிகப்பெரிய உண்மை. 4வது ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். லூக்கா 21:36 நீங்கள் தப்பிக்க தகுதியானவர்களாக இருக்க ஜெபியுங்கள் என்று கூறுகிறார். 5. நம்பிக்கையை விடாதீர்கள். போர், துன்பம், மரணம், இதையெல்லாம் கடந்தும் கடவுள் ஒரு புதிய உலகத்தை வாக்குறுதி அளிக்கிறார். நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை. இந்த உலகம் சிதறிக் கொண்டிருந்தாலும் கடவுளின் திட்டம் சிதறவில்லை. ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் காண்கிறார். அதனால் கடைசியாக உயிர் உங்களுக்காக பிரியமானதுடன் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை முழுமையாக கேட்டு உங்கள் பாவங்களையும் உங்கள் பயங்களையும் உங்களுக்கு வர இருக்கும் கஷ்டங்களையும் நீங்கள் இல்லாத செய்து கொள்ளுங்கள். அன்பான பரலோக தந்தையே, இந்த உலகம் இன்று கண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர், வலி, அழுகை, உயிரிழப்புகள் இவையெல்லாம் நம்மை உடைத்து விடுகின்றன. ஆண்டவரே, இந்த வேதனையை நீர் காண்கிறீர். போரில் உயிரிழந்த அத்தனை ஆத்துமாக்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் செய்த பாவங்கள் எதுவாயினும் உம்முடைய கருணையால் மன்னித்து அவர்களுக்கு அமைதி கொடுக்க வேண்டுகிறோம். அவர்களுக்கு உம்முடைய ஒளியை அளித்து நித்திய ஜீவனின் பாதையில் நடத்தும். காயமடைந்தவர்களுக்கு சுகமளிக்கவும், தங்கள் அன்புகளை இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கவும், தாயில்லாமல் அழும் குழந்தைகளுக்கும் குழந்தைகளை இழந்த பெற்றோருக்கும் உம்முடைய ஆறுதல் பரிசுத்த ஆவியால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த போர்களை நிறுத்தும் வல்லமை உம்மிடமே உள்ளது. தலைவர்களின் இதயங்களை மாற்றும். அவர்கள் அன்பையும் சமாதானத்தையும் தேர்ந்தெடுக்க வழிநடத்தும். எங்களின் இதயங்களையும் சுத்தமாக்கும். வெறுப்பை அகற்றி அன்பை நிரப்பும். பழிவாங்கும் எண்ணங்களை அகற்றி மன்னிக்கும் மனதை கொடு. நாங்கள் பயத்தில் அல்ல, விசுவாசத்தில் வாழ உதவி செய். எங்கள் கண்கள் சூழ்நிலையை அல்ல, உம்மை நோக்கி இருக்கட்டும்.
இந்த இருளில் ஒளியாக எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் இரத்தத்தால் இந்த உலகத்தை சுத்திகரித்து ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்க வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.